போய் கடவுளை அதனால குரு ஆசீர்வாதம்ன்றது வேற, அந்த வழியை தெரிஞ்சுக்கணும், அதுல பயணம் பண்றது தான் முக்கியம். குரு ஆசீர்வாதம் தான். போறவங்க வரவங்க காலில் எல்லாம் ஊந்தா ஒரு புண்ணியமும் கிடையாது. இப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ சொல்லிதான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்துக்கிறேன்னு தெரியும். உனக்கு என்னன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்? இந்த மாதிரி முட்டாள்தான் தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஊரெல்லாம் இந்த கொட்டை கட்டிங்கிருவேன், கொண்டை போட்டுன்னுக்கிருவேன், காவி கட்டிங்கிருவேன், காலில் எல்லாம் போய் விழுந்து ஏமாந்து என்ன பயனு? அதனாலதான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், உன் தாய் தப்பன் காலில் விழு. ஏன்னா நீ உன் புள்ள கெட்டவன்னு தெரியும். ஆனா கெட்டவன்னு ஒரு தாய்க்கு தெரிஞ்சாலும் என் புள்ள ஒரு நாள் நல்லவனா மாறிடுவான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான். என் புள்ள கெட்டவன் தெரியும், நாளைக்கு என் புள்ள நல்ல வழியில நல்லா வாழ்வான்ற நம்பிக்கையோட ஆசீர்வாதம் பண்ணுவான் தகப்பன். போற வரவனுக்கெல்லாம் என்ன தெரியும் உன்னை பத்தியே தெரியாத அவன் என்னன்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான். இந்த மாதிரி மூடத்தனமான வேலை செய்யாதீங்க, யாரு காலையும் விழாதுங்க, தயவு செய்து என் காலில் விழாதீங்கன்னு சொல்றது நான் நல்லதான். உங்க தாய் தாப்பன் காலில் விழுங்கன்ட்டு என் ஆசீர்வாதம் உங்களை ஒண்ணும் பண்ணாது, உங்க முயற்சி தான் உங்களை காப்பாற்றும். அதனால முயற்சியை பண்ணுங்க. ஆரம்பத்துல வாட்ஸ்அப்ல வருங்க ஐயா, சரி யாரோ பேசுறாரு அப்படின்னு விட்டுட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்ன எத்தனையோ பைத்தியக்காரன் பேசுறான், அதுல இவன் ஒரு பைத்தியக்காரன் செய்யணும். சரி சொல்லு யாரோ பேசுறாரு, அது பக்தி மார்க்கெட்ல நிறைய வருது, அது போல ஏதோ பேசுறான்னு விட்டாங்க. சரி, இப்ப 3 மாசமா யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சா. இப்பதான் பாத்தியா? 30 வருஷமா யூடியூப் பாக்குறவங்க எல்லாம் வந்து இருக்கிறான். அது 3 மாசமா பாக்குறோம், நைட்டு 12 மணி வரைக்கும் பாப்பாங்க. சரி சரி, பார்த்து பற்றி எனக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கறது எது இல்லை, கூடியமானவர்களே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னென்ன சொல்றீங்க போறீங்க வரையும் கிளீனா தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்கற அளவுக்கு இல்ல. சரி, இருந்தாலும் எனக்கு வயசு 53 ஆகுது. என்னுடைய விடாத முயற்சி தன்னும் 4வது வாட்டி சொல்லி 53 4வது வாட்டி. ஏன்னா இப்ப ஆன்மீகத்தை பிடிக்கிட்டு வயசாகி போச்சுங்க, அதனால நான் சொல்றேன் ஐயா, ஆன்மீகத்தை ஏதாவது ஒரு வயது பிடிச்சு உச்ச ஏதாவது தெரிஞ்சோமே. நம்பிக்கை இல்லாத இருக்கிற நீ